அம்மா ஓ என்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வாழை இலை கட் பண்ணி இதா ஆமாம். இதுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோமா. ஆ ஒரு கப்புமா. ஆமாம். கிண்டுமா. நல்லா மொறு மொறுன்னு இருக்கேன். ஆமாம். லேசாக நுணுக்குனாலே மாவாயிடும் இருக்கு. அடுத்ததுமா வேர்க்கலையா? வேர்க்கடலை போடுமா. அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? இன்னைக்கு அவள் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அவ்வளோ பெருசாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இல்லை கொழுக்கட்டையா? ஆமாம். அது எப்படிம்மா பண்ணோம்? வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்கணும், தேங்காயும் வறுத்துக்கணும், அவளையும் வறுத்து நுணுக்கிட்டு செய்ய வேண்டியதுதான். ஓ இவ்வளோ தானம்மா? ஆமாம். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு தான் நினைக்கிறேம்மா. பார்ப்போம். அம்மா ஓ உடம்பு இப்போ ஓகேவாம்மா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் தான் கொஞ்சம் கிளியராக ஆகல. ஆமாம், இருமலால். ஆமாங்க, வெயில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதுக்கிட்ட போய் ரெடி பண்ணிடுமாம்மா? போய் ரெடி பண்ணி வாம்மா. இந்த பாருங்க, வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அவல், வெள்ளை எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு எல்லாத்தையும் நைஸாக வறுத்துப்போம். எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை தான் வறுக்க போகிறேன். நல்லா வறுக்கணுமா? ஆமாம். நல்லா வேர்க்கடலை நல்லா வறுத்தாச்சு. இதை கொட்டிட்டு அவ்வளோ வறுத்துடலாம். இந்த பாருங்க, நல்லா வறுத்தாச்சுமா? நல்லா வறுத்தாச்சு. சரி கொட்டிடுமாம்மா? கொட்டிடும். கொட்டுமா. அம்மா ஓ அடுத்த என்னம்மா கொட்டணும்? அவ்வளோ கொட்டணும். கொட்டுமா. ஒரு கப்புமா? ஆமாம். கிண்டுமா. அவளையும் நல்லா வறுத்துட்டு போடணும். ஆமாம். பாருங்கள், நல்லா அவ்வளோ நல்லா பொண்ணு நேரமாக வறுத்தாச்சு. இது பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சுமா. ஆமாம், நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ தூக்கி கொட்டிடுவோம். கொட்டிடுமாம்மா? கொட்டுமா. இந்த வரும் வேர்க்கடலையும் இதாகிட்டு இருக்கு. இப்போ அவளுங்க இதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் திருவிக்கணும் தானேம்மா? ஆமாம். இப்போ தேங்காவை திருவிடுவோம். ஆமாங்க, இங்கே பாருங்க, நல்லா ஒரு முடி திருவணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எள்ளும் இதில் போடலாங்க, தேங்காய் கூட வறுத்து. இப்போ தேங்காய் திருவியாச்சு. இப்போ எள்ளையும் தேங்காவையும் வறுத்து எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு எள்ளை கொட்டிப்போம். அதிலே தேங்காவையும் போட்டு வறுத்துக்கலாம். அந்த ஈரம் அப்படியே போயிட்டுனா எள்ளிடலாம் தேங்காவை. கிண்டுமா. அதுங்க நல்லா தேங்காயும் எள்ளையும் நல்லா வறுத்தாச்சு. அந்த ஈர பசு பசு போயிடுச்சா? போயிடுச்சு. வேறு சரிம்மா, கொட்டிடுமா? கொட்டிடுவோம். தூக்கி கொட்டுமா. இப்படி இருக்கு. இதோட என்னம்மா பண்ணோம்? இதோட எடுத்துகிட்டு போய் மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் கொடுத்து நுணுக்கிட்டு வரணும்.
நுணுக்கிட்டு வெல்லத்தை நுணுக்கிட்டு பாவு காய்ச்சணும். அவள் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு வந்துடும். ஒட்டுமா நல்லா மொறு மொறுன்னு இருக்கு. ஆமாம், லேசாக நுணுக்குனாலே மாவாயிடும் இருக்கு. இதெல்லாம் அரைச்சிட்டு தான் பாவை காய்ச்சிடுமாம்மா? ஆமாம். இந்த பாரு அப்படியே தேங்காவையும் அரைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா அவுளை அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக இது பக்குவத்துக்கு அரைச்சாச்சு. இதோட தேங்காவையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை கொட்டிட்டு வேர்க்கடலையை போய் அரைச்சிட்டு வரணும். ஆமாம், இங்கே பாருங்க நல்லா அரைச்சாச்சுமா. ஆமாம், கொட்டுமா. அடுத்தது வேர்க்கடலைங்க. ஆமாம், கொட்டுமா. இதை பார்த்தீங்கன்னா நல்லா குறைன்னு அரைக்கணும். தோலோடே அரைக்கலாம்லம்மா? அரைக்கலாம். தேங்காய் நுணுக்கி வச்சுருக்கேன். ஏப்பா மல்லாட்டை பயிரும் நுணுக்கி வச்சு, அவளையும் நுணுக்கி வச்சு, அதோட அடுப்பை பற்ற வச்சு பாவை காய்ச்சிப்போம். 3த்தையும் நுணுக்கியாச்சுமா? ஆமாம், நுணுக்கியாச்சு. எண்ணெய் சட்டியை போட்டு தண்ணியை ஊற்றிடணுமா? இப்போ வெல்லத்தை கொட்டிப்போம். கொட்டுமா. போதுமாம்மா? போதும். தண்ணி ஊற்றணுமா? கொஞ்சமாக தண்ணி ஊற்றுமா. பாருங்கள், வெள்ளைப்பாவு நல்லா காய்ச்சியாச்சு. நல்லா காய்ச்சியாச்சுமா? ஆமாம். அடுத்து என்னம்மா பண்ணோம்? அடுத்தது தேங்காவா? தேங்காய் போடுமா. அடுத்ததுமா வேர்க்கடலையா? வேர்க்கடலை போடுமா. அடுத்தது என்ன அவுளா? ஆமாம், போடுமா. அப்படியே கிண்டுடுமாம்மா? ஆமாம், கிண்டுமா. பாருங்க, இந்த பக்குவம் வந்துடுச்சு. செம்மையாக வந்துடுச்சுமா. ஆமாம். சரிம்மா, இது தள்ளி வச்சிருமா? அள்ளி வச்சிரும். அள்ளுமா. இந்த ஏதோ ஒரு இந்த அரிசி புட்டுன்னு சொல்லுவாங்களம்மா? ஆமாம், அந்த மாரி இருக்குமா? அள்ளுமா. எப்படி இருக்கு பாரு. ஆனால் எள்ளை கொஞ்சம் மேலே தூவிப்போம். மேலம்மா? ஆமாம். அப்போ தான் அந்த கடித்து சாப்பிட சூப்பராக இருக்கும். ஆமாம். அம்மா, என்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வாழை இலை கட் பண்ணி இதா? ஆமாம். இதுக்கு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோமா. ஆமாங்க, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டைக்காக சின்ன சின்னதாக எல்லா இலையும் கட் பண்ணிக்கணுங்க. ஆனால் இலை நிறையா இருக்குங்க எங்கள் வீட்டில். அம்மா, பின்னாடி பார்த்திய பெரிய தார். ஆமாம், நல்லா பெருசாக இருக்குங்க. இது என்ன பழம்மா? ரஸ்தாளி. ரஸ்தாளியா? ஆமாம். போதுமாம்மா? போதும். வாம்மா. இதோட நல்லா ஒன்றா கிளறிக்கிட்டு இலையில வச்சு தட்டிடுவோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. நல்லா அந்த எள்ளோட வாசம் செம்மையாக இருக்குங்க. நல்லா கிளறிக்கணுமா? ஆமாம். இலையும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே கட் பண்ணி ரெடியாக இருக்குங்க. சூப்பராக அதுக்கிட்டே அம்மா கிளறிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடாகணுன்னா ரெடி பண்ணிட வேண்டியதாங்க. நீங்கள் பாருங்க எப்படி தெரியுது பாருங்கள். எள் செம்மையாக இருக்கலாமா? ஆமாம். இப்போ இலையில வச்சு தட்டிடுவோம். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள் லட்டு மாரி அள்ளிகிட்டு இருக்காங்க பாருங்கள். தட்டுமா. இந்த மாதிரி அழகு பார்த்துலாம் தட்ட வேணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கிட்டு அப்படியே வச்சு மடக்கணுங்க. நல்லா இந்த மாதிரி தட்டணுமா. அந்த எள் எப்படி தெரியுது பார்த்தியா? அழகா. அம்மா, தட்டி முடிஞ்சிட்டா? முடிஞ்சிச்சு. மடக்குமா.
இப்படியே வச்சு மடிக்கிற வேண்டியதாங்க. அழகாக அப்படியே வச்சு ஒரு அமுக்கு அமுக்கணும். அமுக்கமாக அப்படியே இலையோடு வச்சிடலாமா? வாயுமா. அடுத்த இலையை எடுத்துகிட்டு அப்படியே வச்சிட வேண்டியதாங்க. என்ன தட்டி முடிச்சிட்டா இல்லையா? தட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க, இங்கே பாரு 2வது இதாம்மா. ஆமாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 சொல்லாமாம்மா? ஆமாம். இப்போ இது மடிக்கணுமா? மடிக்கணும். மடக்குமா. இதையே மடக்கிங்க. அப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். ஐயம்மா இந்த பாரு ஏற்கனவே ஒன்று வச்சாச்சு. இப்போ 2வதுங்க. இது அப்படியே ரேஸாக ஓப்பன் பண்ணுமா? எப்படி இருக்கும் பார்ப்போம். இது பாருங்க கொழுக்கட்டை மாதிரி இப்படி தாங்க வரும். மூடுமா, தட்டுமா, அடுத்ததுக்கு ஏறுமா. ஏதோ ஜேசிபி அல்ற மாதிரி அள்ளி வைக்கிறியம்மா. இந்த மாதிரி தட்டி முடிச்சுட்டுங்க அப்படியே இட்லி பானில் வச்சு அவிச்சிட வேண்டியதான். எல்லாம் தட்டி முடிஞ்சிட்டு இதோட அடுப்பை பற்ற வச்சு இட்லி பானையை போட்டுருவோம். போடுமா. இட்லி பானையை போட்டாச்சு. தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி. போதுமாம்மா? போதும். சரி தட்டை வைமா. தட்டு மேத்தட்டா? ஆமாம். மேலே இலை. இது மேலே வச்சிருமா? வச்சிடும். வைமா. நல்லா அடிக்கணும். ஆமாம். வாழைத்தோப்பை வச்ச மாதிரி இருக்கு. ஆமாம். அப்படியே மூடிடணுமா? ஆமாம். என்ன கொழுக்கட்டை வெந்திருக்குமா? வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணுமா. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ஆவி அடிச்சு. இலையை ஓப்பன் பண்ண வேறு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெந்துட்டு இல்லைம்மா? வெந்துருச்சு. எடுத்துருமாம்மா? எடுத்துருவோம். எடுத்து வைமா. கையாலே அழகாக தூக்கி வச்சிடலாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்களா உள்ளெல்லாம் எப்படி இருக்குன்னு இலையெல்லாம் அப்படி செம்மையாக இருக்குங்க. இங்கே வர 2 எடுத்து வச்சாச்சு. இப்போ 3வதுங்க. இதை விட சாப்பிட வேண்டியதான். இங்கே வர எவ்வளோ அழகாக இருக்குது. என்ன கொழுக்கட்டெலாம் எடுத்து வச்சாச்சா? எடுத்து வச்சாச்சு. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. சாப்பிடுமாம்மா? சாப்பிடுவோம். எடுமா. நல்லா அப்படியே எப்படி உடஞ்சிருக்கு பாருங்க கொழுக்கட்டை. சாப்பிடுமா. எப்படிம்மா இருக்கு? நல்லாயிருக்கு. நல்லா இருக்குமா? இனிப்புலாமா? எல்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கேன். ஆமாங்க அவுள் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுமா. ஆமாம். அந்த இது எப்படிமா இருக்குது? மல்லாவட்டை நல்லா நரம்பு இருக்கா? நல்லா ருசியாக இருக்குது. குறைன்னு தானே ஆச்சிருக்கோம். ஆமாம். அதாங்க எப்படி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் பாருங்க. அந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைன்னு அரைச்சா தான் இந்த பக்குவத்துக்கு வரும். நல்லா வெந்திருக்குமா? மல்லாட்டை வாசமும் எள்ளு வாடையும் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கேன்.